ஹாய் ஃப்ரெண்ட், டேஸ்ட்டான பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 4 தக்காளி, 3 வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 3 எடுத்திருக்கேன். மசாலா என்னென்ன எடுத்திருக்கேன்னா மட்டன் மசாலா 2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். பீஃபை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்துடலாம். அடுப்பத்தை வச்சு பேன் சூடானது தேவையான அளவு ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை 3, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக கல் உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கின உடனேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டு நம்ம வேக வச்சுருந்த பீஃப் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பீஃப்லேயே தண்ணி இருக்கும், அந்த சூப் தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தால் பீஃப் கிரேவி ரெடி ஆகிடும். ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொத்தமல்லி தூவி இறக்குனா பீஃப் கிரேவி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இந்த பீஃப் கிரேவியோட ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.